ஹலோ தோழர்களே! வெல்கம் பேக் டூ அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, காந்தா படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாமா? படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1940ஸ் அந்த டைம்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? அந்த காலகட்டத்தில நடந்த ஒரு கதை தான் இது. ஸோ துல்கர் சல்மான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டரா இருக்காரு அந்த டைம்ல. அந்த டைம்ல இவருக்கும் இன்னொரு டைரக்டருக்கும் ஒரு படத்துல வொர்க் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஃப் வருது. அதே டைம்ல அதே படத்துக்கு இன்னொரு புது ஹீரோயின இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அவங்கள ஒரு பகடைக்காயா வச்சு 2 பேரும் எப்படி மூவ் பண்றாங்க? அந்த படத்த எடுத்தாங்களா? இல்லையா? அவங்களுக்குள்ள என்னென்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் இந்த படம். நான் இதோட ட்ரெய்லர் பார்த்துட்டு நெனச்சேன், படம் வந்து ஒரு ஈகோ ரீதியா போகும். படத்த எப்படி எடுத்தாங்க இல்ல. அண்ட் இது வந்து ஒரு நடிகர தழுவி எடுத்த படம். ஸோ, அதனால அந்த மாரி ரிலேட்டபிளா போகும். அத பத்தி நெறைய விஷயம்லாம் இருக்கு. மர்டர்லாம் நடந்திருக்கு அந்த டைம்ல. ஸோ, அதுக்கு பின்னாடிலாம் கதை போகும். அப்படி போகும்ன்னு நான் நெனச்சு போய் பார்த்தேன். பார்த்தா ட்விஸ்ட்டுங்க. படத்த ஒரு பார்ட் வரைக்கும் தான் அந்த சம்மந்தப்பட்ட மாரி விஷயங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் பூரா ஃபிக்ஷனலைஸ்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மூட்ல படம் போயிரும். நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் பூரா அந்த பில்ட் பண்றதுக்கே வச்சிருப்பாங்க. அந்த கதைக்கும், அந்த கதைக்களத்துக்கும் என்ன தேவையோ அத ஃபுல்லா பில்ட் பண்ணி வச்சுருவாங்க. செகண்ட் ஹால்ஃப் பூராவே இது ஒரு த்ரில்லர் மோட்ல தான் போகும். அதாவது என்ன நடந்துச்சு? எப்படி போகுது? என்ன கண்டுபிடிக்க போறாங்க? இந்த ஒரு மூட்ல தான் போகும். அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப, ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதுல ரொம்ப முக்கியமா எடுத்து சொல்லணும்னா, இதோட டெக்னீஷியன்ஸ் வொர்க் பண்ணியிருக்கிற அந்த ஆர்ட் டைரக்டர் டீம் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அவங்க ஃப்ரேம் பண்ண விதம் ஆகட்டும், எல்லாமே க்ளோஸ் அப் ஷாட்ஸுங்க. இதுல மிஸ்ஸே ஆகாது. பழைய காலத்துல எப்படி ஒரு க்ளோஸ் அப்ல வச்சிருந்தாங்களோ, ஃப்ரேம் எல்லாம் ஸ்டாட்டிக்கா இருக்கும். மூவே ஆகாது. ஒரு இடத்துல வச்சாங்கன்னா, அது மாரி தான் இருக்கும். அதுக்குள்ள நடிகருங்க என்னென்ன இது பண்ண முடியுமோ, அதெல்லாம் அவங்க பண்ணி காமிக்கிறது அவங்க திறமைங்கிற மாரி தான் இருக்கும். மியூசிக்லாம் பாட்டு எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. பட் பிஜிஎம்ல பக்காவா இருந்துச்சு. அந்த டைமிங்க்கும், அந்த காலத்துல இருந்த ஒரு மூடுக்கும், முக்கியமா அந்த இன்ட்ரோ சீன்ல துல்கரோட க்ளோஸ் அப் ஷாட்ஸ் ஆகட்டும், படத்துல ரொம்ப முக்கியமான தருணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப எமோஷனலா நல்லா கனெக்ட் ஆகுற மாரி போட்டிருப்பாங்க. எல்லாமேங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ரொம்ப பிரமாதமா இருக்கும். முக்கியமா அந்த ஆக்டர்ஸ் டப் பண்ண விதம் கூட, டப்பிங் வந்து அ அ அந்த ஸ்க்ரீன்ல பண்ற அந்த நடிப்புக்கு கரெக்ட்டான டப்பிங் குடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா, அதுல மெயின் லீட்ஸ் எல்லாம் பக்காவா டப்பிங் குடுத்திருப்பாங்க. கொஞ்சம் நுண்ணிச்சு கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆக்டர்ஸ் பிரில்லியன்ட் சாய்ஸ்ங்க. துல்கர் கெரியர் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். எனக்கு ஆக்சுவலி துல்கரோட ஒரு பெஸ்ட் 3 எடுத்தீங்கன்னா, அதுல டாப்ன்னு கூட நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. நான் ஒன்னும் அ பிரம்மாண்டமான நடிப்பு, எல்லார விட ஒரு மிக சிறந்த நடிகரா இருந்தாரு, அப்படி சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அவரோட இத நான் பார்த்த வரைக்குமே, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இவருக்கு நெறைய ஸ்கோப் இருக்கு. அண்ட் எல்லா ரீதியிலயும் அவர் ரொம்ப கச்சிதமா பண்ணியிருந்தாரு. அவருக்கு அதே இடத்துல ஈடு இணையா நடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3, 4 கேரக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே கச்சிதமா இருந்துச்சு. முக்கியமா சமுத்திரக்கனி ரோல் ஆகட்டும், அவருக்கு கிடைச்சிருக்கிற டயலாக் ஆகட்டும், அதுவும் ஒரு இடத்துலலாம் சொல்லுவாரு, "கட் பண்ணதுக்கு அப்புறம் நடிக்காதப்பா" அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் கலாய்க்கிற மாரிலாம் 1, 2 டயலாக் சொல்லுவாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். சட்டிலா இருக்கும். ஆனா நச்சுன்னு போடுற மாரி இருக்கும். அந்த டயலாக்ஸ் எழுதுனா இருக்கட்டும், and ரொம்ப முக்கியமா பாக்யஸ்ரீன்னு ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர். அண்ட் அது எப்படின்னா ஒரு டெபியூ ஆக்ட்ரஸ் இந்த அளவுக்கு எலகன்ட்டா அந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப அந்த காலத்துல ஒரு ஆக்ட்ரஸ் அப்படி ஒரு நளினமா, நளின சுழிவெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாரி ரொம்ப பக்காவா பண்ணியிருந்தாங்க. பேசிங்லாம் அந்த படத்துக்கு தேவையானதுக்கு பக்காவா இருந்துச்சு. முக்கியமா இந்த சினிமாட்டோகிராஃபில 1, 2 ஷாட்லாம் இருக்கும். இந்த மிரர் சீக்வென்ஸ் எல்லாம் வச்சிருக்கும். அதுவும் துல்கர் மெயினா க்ளோஸ் அப்ல பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் சான்ஸே இல்ல. அது ஸ்டேஜ் பண்ண ரீதியாகட்டும், அதோட டப்பிங் ஆகட்டும், அதுல ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அவரு அப்படியே நடிப்பு டக் டக் டக்ன்னு மாறுது. ட்ரெய்லர்ல கூட பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் இந்த ட்ரெமர் வர மாரிலாம் நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் சான்ஸ் இல்ல. உதற விட்டுருப்பாரு. படத்துல எனக்கு புடிக்காம இருந்து, இல்லாட்டி படத்த விட கொஞ்சம் அவுட் ஆஃப் சிங்க் இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுனது என்னன்னா, ராணா ரகுபதியோட கேரக்டர். அவரு வந்து இதுல ஒரு போலீஸ் ஆபிசரா வராரு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துற ஆளா வராரு. இவர் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இது. ஆனா படத்தோட டோனுக்கும், அவரோட கேரக்டருக்கும் நல்ல வித்தியாசமா இருந்துச்சு. அவர் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா கொஞ்சம் துருதுருன்னு அ படத்தோட டோன தா படத்தோட டோனையும் கொஞ்சம் காமிக்கலா மாத்துற மாரி வேணும்னே தான் அவங்க எழுதியிருக்காங்க. பட் அது எனக்கு சுத்தமா வொர்க் ஆகல. அது ஒரு மாரி அ ஒ ஒ ஊரோட ஒட்டாதவங்கிற மாரி தான் ஒரு மாரி ஒதுக்குப்புறமா இருக்கும். அது வந்து படத்தோட டோனே கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சுச்சு. அது வெஸ்டர்ன் படத்துலலாம் அதாவது ஹாலிவுட் படத்துலலாம் இந்த மாரி 1, 2 கேரக்டர் இருக்கும். கரெக்ட்டா படத்துக்குன்னு சொல்லிட்டு. இந்த நைஸ் அவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பண்ற ஆள் வந்து அப்படிதான் இருப்பாரு. ஸோ அந்த மாரி எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் அது இந்த கதைக்கு பெருசா ஒர்க்கே ஆகல. இதுல ரைட்டிங் வைஸ் எனக்கு ரொம்ப புடிச்சது, இதுல மொத்தத்துல இது ஒரு சினிமாக்கான படங்க. ஒரு சினிமாக்குள்ள ஒரு சினிமா நடக்கும். அந்த சினிமால நடக்கிற விஷயங்களும்,
அண்ட் இவங்க ஆஃப் ஸ்க்ரீன்ல நடக்கிற விஷயங்களும் ஒரு மாரி ரிலேட்டபிளா இருக்கும். அங்க என்ன நடக்குதோ அதே தான் இங்க ஆஃப் ஸ்க்ரீன்லயும் நடக்கும். அந்த ஆன் ஸ்க்ரீன்லயும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன்லயும் சரி, அவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனை. அதாவது சமுத்திரக்கனி கேரக்டருக்கும், துல்கருக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனை. அதுக்கு அந்த ஹீரோயின எப்படி ஒரு பகடைக்காயா அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அதுல என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்துச்சு. நம்ம ஒண்ணு நடக்கும்னு நெனச்சு, அதுலேருந்து மாறுபட்டு வேற ஒண்ணு நடக்குதுல்ல. அதெல்லாம் அடுத்தடுத்த சீக்வென்ஸ்ல வர வர ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நம்ம வந்து நம்மளுக்கு டக்குன்னு தோணும். ஓகே அடுத்த சீன்ல இதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஆளாட்டு நம்மளே நெனச்சு யோசிப்போம். பட் அது நடக்காது. சம்மந்தமே இல்லாம வேற ட்ராக்குக்கு போகும். இன்ஃபாக்ட் படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் முடியிற வரைக்குமே, ஓகே இது வந்து ஒரு சினிமால வந்து ஒரு ஹீரோக்கும், டைரக்டருக்கும் உண்டான சண்டை. இப்படியே தான் படம் போகுது அப்படின்னு தான் நானும் நெனச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டா வேற வேற ஜோன்லயே போயிருச்சு. அது நான் சுத்தமா எதிர்பார்க்கல. எனக்கு அதனால தான் மேபி படம் ரொம்ப புடிச்சா என்னன்னு தெரியல. முக்கியமா இந்த படம் பார்த்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, முல்ஹாலண்ட் டிரைவ்னு ஒரு படம் இருக்கு. அதையும் போய் பாருங்க. கிட்டத்தட்ட இதே ஒரு செட்டிங்ல தான் இருக்கும். அது ஒரு ஹாலிவுட் பழைய காலத்துல நடந்த ஒரு விஷயமா இருக்கும். அது ஒரு இது மாரி ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு நியான் ஆயில் ஸ்டைல்ல இருக்கும். அது ரொம்ப மண்டைய குழப்புற மாரி இருக்கு. இது அந்த அளவுக்கு மண்டைய குழப்பாட்டியும், இது ஓரளவுக்கு ஸ்டேஜ் பண்ண விதம்லாம் பார்க்கும்போது நம்பகத்தன்மையோட ரொம்ப அழகா அவங்க ரிசோர்ஸ்க்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சூப்பரா வச்சு ஒரு நல்ல படத்த குடுத்துருக்காங்க. கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் எக்கு தப்பா அல்காரிதம் தப்பி போய் உங்களுக்கு என் வீடியோ வந்துருந்துச்சுன்னா, மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தோழர்களே. நன்றி, வணக்கம். சென்று வருகிறேன் தோழர்களே.